ஹலிம் சார். சார் சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமாம் சார். சார் நான் அக்பரோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன் சார். நீ நீ சுபோ தானே, சாஜித் சாரோட மகன்? ஆமா. இவன் சாஜித் சாரோட மகனா? சுபோ? ஆமா அங்கிள், நான் தான். அக்பர் எங்க அப்பாவை இன்சல்ட் பண்ணப்ப அவர் வீட்டுக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரு. அந்த அக்பர் பண்ண அவமானத்தை தாங்க முடியாம அவரோட துப்பாக்கியை வச்சு அவரு தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்கிட்டாரு. இங்க பாரு, அழாத சுபோ, கேளு. நீ உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு நினைக்காத. நாங்க எல்லாரும் உனக்காக இருக்கோம். அங்கிள், எங்க அப்பா என்ன சொல்லுவார்னா, சட்டம் கையில இருந்து என்ன வேணா பண்ண முடியும்னு, போலீஸ் கையில சட்டம் இருக்குன்னாரு. எங்க அப்பா அக்பரால தானே இறந்தாரு. சட்டம் ஏன் அவரை விட்டு வச்சிருக்கு? அவரு எதுக்கு இன்னும் தண்டிக்காம இருக்கு? அக்பருக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். இப்ப நீ எங்க இருக்க சொல்லு? நான் என்னோட பழைய வீட்டுலதான் இருக்கேன், அதுவும் வாடகை வீடு. ஆனா ஹவுஸ் ஓனர் இந்த மாசம் முடியறதுக்குள்ள வீட காலி பண்ண சொன்னாரு. மாமா, இவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நாளைக்கு ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூலை பார்த்து இந்த பையனை அங்க சேர்த்து விட்டுறலாம்னு சொல்றீங்க? சேர்த்து விட்டுறலாம் மாப்ள. சுபோ படிப்பு செலவுக்கும் சாப்பாடுக்கும் நான் செலவு பண்றேன். நாங்களும் கொடுக்குறோம் சார். சரி, நம்ம எல்லாரும் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஃபேமிலி. வாக்கன போலாம். சரிங்க அங்கிள். சார் நீங்க அக்பர் மேல ஒரு கேஸ் கொடுங்க போதும். நான் உங்களுக்கு கேரண்டியா சொல்றேன், நான் அந்த அக்பர் அரெஸ்ட் பண்ணி 24 மணி நேரத்துல கம்பியை என்ன வைப்பேன். ப்ளீஸ், நான் உண்மையதான் சொல்ற, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நீங்க இவரோட மனைவி தானே, உங்க குழந்தைங்களை பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்களா? இங்க பாருங்க, குழந்தை ஆல்ரெடி பயந்து போயிருக்கான். நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. வேணும்னா உங்களுக்கு நான் செக்யூரிட்டியை கூட அனுப்புறேன்னு சொல்றீங்க. சரி சார், நாங்கள் அதை பற்றி யோசிக்கிறோம். நான் கிளம்புறோம் சார். அஸ்ஸலாமு அலைக்கும். ஷிட்! அக்பருக்கு எதிராக யாரும் கேஸ் கொடுக்கலன்னா என்ன பண்ண முடியும்? அவனை எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? என்ன சார், உள்ள ஏறி வண்டியை ஃபுல்லா செக் பண்ண போறீங்களா? பழம் தான் கிடைக்கும், வேற ஒன்றும் இல்லை. என்ன செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறதில்ல. செக் பண்ணுங்க. போங்க, போய் செக் பண்ணுங்க. வந்துட்டோம். ஏய், நீ டீலர் யாருன்னு சொல்லு. சொல்லு, டீலர் யாரு? முடியாது, நான் உனக்கு சொல்ல மாட்டேன். மாப்ள. மாமா, வண்டியை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வாங்க. போன ஆபரேஷன்ல எத்தனை பேர் இறந்தாங்க சார்? வண்டியில இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. போன ஆபரேஷன்லயே நீங்க 2 பேரை கொன்னீங்க, இந்த முறை 3 பேரை.
நீங்க ஆயுதம் கடத்துறவங்களை என்கவுண்டர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? போலீஸ் தற்காப்புக்காக மட்டும்தான் சுடுவாங்களே தவிர இது என்கவுண்டர் இல்ல. இதுக்கு முன்னாடி எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல 3 அப்பாவி போலீஸ் ஆபீசர்ஸ் இறந்திருக்காங்க. அத பத்தி யாராவது கேட்டீங்களா? கேட்க மாட்டீங்க. அத பத்தி தெரிஞ்சுக்கவும் விரும்ப மாட்டீங்க. ஏன்னா நாங்க மனுஷங்களே இல்ல, நாங்க போலீஸ் இல்ல. நாங்க எங்க நாட்டுக்கு சேவை செஞ்சு செத்துருவோம். இதுதான் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. நேத்து ராத்திரி நடந்த அந்த பயங்கர துப்பாக்கி சூட்டுல 3 பேர் இறந்திருக்காங்க. 4 லட்சம் பேக்கெட் போதைப் பொருட்கள். போலீஸ் அதை எல்லாத்தையும் கைப்பற்றி இருக்காங்க. இதோட பெருமை எல்லாம் இன்ஸ்பெக்டர் துர்ஜாக்கு சேரும். நேத்து நடந்த துப்பாக்கி சூட்ல 3 பேர் இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூடவே 4 லட்சம் கஞ்சா பொருட்களை கைப்பற்றி இருக்காங்க. அபித், நான் பேசுறது கேக்குதா? எனக்கு உண்மை தெரியணும். உனக்கு எங்க பிளான் எல்லாம் தெரியும். நீதான் சொன்னி அவன்கிட்ட. உண்மைய சொல்லிடு. நீ பண்ண இந்த தப்பால எங்க அண்ணன் இறந்துட்டாரு. உண்மையை சொல்லு. நீ மட்டும் சொல்லலன்னா நான் உன்னை கொன்னுடுவேன்டா. அவனை விட்டுற. அந்த துர்ஜா தான் நம்ம இலக்கு. ஒழுங்கா பேக் பண்ணு. இந்த பேக் வை. ஓகே. எனக்கு ஒரு பேக்கெட் கொடு. என்னது? சாடேக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஏய், எல்லாத்தையும் மறைச்சு வைங்க. சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து வை. போலீஸ் எப்போ வேணாலும் வரலாம். Don't move. You are under arrest.